ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகள் இந்திய ஐடி துறையை பாதிக்கும் என அச்சம் எழுந்துள்ள நிலையில் மறுபுறம் இதனால் நீண்டகால நோக்கில் இந்தியாவுக்கு நன்மையே என்றும் கணிப்புகள் உள்ளன. 25 ஆண்டுகளுக்கு முன் இந்திய ஐடி துறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றது. மற்ற துறைகளில் ஓய்வு பெறும் வயதில் ஒருவர் பெற்ற ஊதியத்தை ஐடி துறையில் ஆரம்ப கட்டத்திலேயே பெறும் நிலை ஏற்பட்டது. சாமானியர்களின் வசதியிலிருந்து நாட்டின் பொருளாதாரம் வரை வேகமான வளர்ச்சிக்கு பாதை அமைத்த இந்திய ஐடி துறை அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கைகளால் மற்றொரு சவாலை சந்தித்துள்ளது. H-1B விசா கட்டணங்கள் 100 மடங்கு உயர்வு, அவுட் சோர்சிங்குக்கு எதிரான மசோதா ஆகியவை இத்துறையினர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. எனினும் இதனால் இந்தியாவிற்கு நீண்டகால நோக்கில் நன்மையே என கூறுகிறார் நீதி ஆயோக் அமைப்பின் முன்னாள் தலைமை அதிகாரி அமிதாப் காந்த். இனி அமெரிக்க நிறுவனங்கள் செலவுகளை தவிர்க்க இந்தியாவிலேயே தங்கள் ஆய்வுகள் புத்தாக்கங்களை மேற்கொள்ளும் என அவர் தெரிவித்துள்ளார். பொறியாளர்கள், மருத்துவர்கள், புத்தாக்க நிபுணர்கள் உள்ளிட்டோர் இனி தங்கள் திறமையை இந்தியாவிலேயே நிரூபிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் இழப்பு இந்தியாவிற்கான லாபமாக இருக்க போகிறது என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய திறமைசாலிகளால் அமெரிக்கா பலனடைந்து வருவதாக ஒரு கருத்தாக்கம் உள்ள நிலையில் அமிதாப் காந்தின் பதிவு கவனம் பெறுகிறது. இங்க இருக்கிற பாஸ் அவுட் ஆகி வர அந்த ஹைலி குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் இங்கேயே அவங்களுடைய திறனையும் அவங்களுடைய அறிவையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அதுக்கு இந்த கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்ற மாதிரி அதுல ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கு. நிறைய செக்டர்ஸ், குறிப்பா டிஃபென்ஸ் செக்டர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஏஐக்கு பெரிய லெவல்ல இங்க கவர்மெண்ட் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் டிரம்பின் நடவடிக்கையால் ஏராளமான திறமைசாலிகளை இழந்து அமெரிக்கா பாதிப்புகளை சந்திக்கப் போவதாக அந்நாட்டிலும் எதிர்ப்புகள் உள்ளன. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.